பண்டைய இந்தியாவின் தலைசிறந்த தத்துவவாதி மற்றும் பொருளாதார நிபுணர்களோட ஒருவர் மனிதன் எவ்வாறு நிறைவான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதற்கான வழிமுறைகளை அவர் தனது நீதியில வழங்கியிருக்கிறாருங்க. கடவுள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே பல ஒற்றுமைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அறிவும் புத்திசாலித்தனமும் மட்டுமே மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துகிறது. மனிதர்கள் வாழ்நாள் முழுவதுமே தங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பொறுப்பை நிறைவேற்றுகிறார்கள். மனிதர்கள் தங்கள் வேலைகளுக்கு இடையில் அவர்கள் சில முக்கியமான வேலைகளை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் விளைவாக அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் குடும்பம் அதன் விளைவை அனுபவிக்க வேண்டும். ஒரு நபர் தனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக அவர் வாழும் போதே சில விஷயங்களை செய்ய வேண்டும். அந்த விஷயங்களை செய்தால் அவர் இறந்த பிறகும் அவரது குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொறுப்புகளை நிறைவேற்ற பணம் அவசியம். ஆனால் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டியது அவசியம். இந்த பணம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் கடினமான காலங்களில் உதவியாக இருக்கும். நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட உதவி கேட்கும் நிலை ஏற்படாது. தேவையற்ற செலவுகள் இல்லாமல் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துபவங்க ஒருபோதும் வறுமையில் துன்பத்தையும் சந்திக்க மாட்டார்கள். நீங்கள் சேமிக்கும் செல்வம் இறந்த பிறகு உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். அதே மாதிரி ஒருவர் சோம்பலை கைவிட்டு தனது கடமைகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்க வேண்டும். இது அவருக்கு உடையது மற்றும் அவரது குடும்பத்தின் நல்வாழ்வை உறுதி செய்கிறது. இளமையில் கடினமாக உழைத்தால் அதற்கான பலன்களை முதுமை காலத்தில் பெறலாம். சாணக்கியரின் தங்கள் தற்போதைய சூழ்நிலைகளை உணர்ந்து உடல் நல மற்றும் குடும்ப நல திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள். இளமையில் எப்போதும் தொடர்ந்து கடினமாக உழைக்கவும். ஒருவரோட நடத்தை அவரது வாழ்க்கையை பற்றி எண்ணத்தை பெரிதும் பாதிக்கிறது. உங்களோட நடத்தையில் அடக்கத்தையும் பேச்சில் நிதானத்தையும் கடைபிடிங்க. நடத்தை மூலம் மரியாதை பெறும் ஒரு நபர் வாழ்க்கையில் ஒருபோதும் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு உதவ பலர் முன்வருகிறாங்க. இறந்த பிறகும் உங்கள் புகழ் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க. இரக்கத்தின் சக்தியை நம்புறாங்க. அன்போடையும் கருணையோடையும் தேவைப்படுவோருக்கு உதவ வேணும். இவ்வாறு செய்வதன் மூலம் இறைவனின் அருள் பெறலாம். இந்த செயல்கள் வாழ்க்கையில் அதிக செழுமையையும் மகிழ்ச்சியும் அடைய வழிவகுக்குங்க. இறந்த பிறகு நீங்கள் செய்த புண்ணிய செயல்கள்னால பலனை உங்கள் குடும்பம் பெறுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.